புதுச்சேரி சென்டாக் உடைய ஆன்லைன் அப்ளிகேஷன் இந்த வருஷத்துக்கான நீட் யூஜி உடைய அந்த மெடிக்கல் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன்ஸ் உடைய ப்ராசஸிங் வந்து ஆன்லைன்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுவும் தமிழ்நாட்டில இருந்து பாண்டிச்சேரி சென்டாக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா, இதனால வந்து என்ன பெனிஃபிட் இருக்கும், கண்டிப்பா ஃபீஸ் கம்மியா இருக்குமா, கட் ஆஃப் கம்மியா இருக்குமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க. நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயம் நல்லா சொல்லிக்கிறேன். சென்டாக்குடைய புதுச்சேரி வந்து நீங்க அப்ளை பண்ணலாம், கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஆனா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்ற நிறைய டீட்டெயில்ஸை வந்து நீங்க கேதர் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க, ஓகேவா? அப்பதான் வந்து உங்களுக்கு ஓகே சென்டாக் புதுச்சேரி வந்து நம்ம அப்ளை பண்ணா அது ஓகே பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத ஒரு ஐடியா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க வெப்சைட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சென்டாக் புதுச்சேரி என்ற வெப்சைட்ல போனீங்கன்னா 28/7/2024 தான் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ இதில் வந்து நமக்கு தெளிவாக டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரியா அப்ளிகேஷன் வந்து எங்கே எப்படி போய் அப்ளை பண்ணணும்னா இங்கே இருக்கு பாருங்க, விசிட் டேஷ்போர்ட்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது லிங்க் போகும். இதில் யூஜி நீட் 2024 _. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்க. இதில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன்றதை கிளிக் பண்ணிட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நீட்டோடைய ஸ்கோர் கார்டு எல்லா டீட்டெயில்ஸும், நீங்கள் என்ன கேட்டகிரி எல்லாமே பேசிக்காக என்ன கேட்குமோ அதெல்லாம் கேட்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஓகேவா? இதில் கேம் காமிக்க ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேமு, உங்கள் அப்பா நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டோடைய ஸ்கோர் கேட்கும். அதுக்கப்புறம் ஃபர்தர் டாக்குமெண்ட்ஸ், கேட்டகிரி டாக்குமெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்ன கேட்டகிரி, ஸோ நீட்டோடைய ஸ்கோர் எவ்வளோ, நீட்டோடைய ரேங்க் என்ன, இது பேசிக்காக பார்க்காம, ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி தனியாக சொல்கிறேன். பட் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நோட்டீஸாக காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து ரியலாக இல்லைன்றது நிறைய பேர் டவுட் இருக்கும். நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயே பாருங்கள், 28/7/2024 தெளிவாக நோட்டீஸ் பண்ணிட்டாங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்ன கோர்சஸ் வரும்னா மெடிக்கலோடைய எம்பிபிஎஸ் வரும், அது மாதிரி டென்டல் வரும், ஆயுர்வேதா, பிபிஎஸ்சி. ஸோ இந்த ஆயுர்வேதா பிபிஎஸ்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி யூடி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து அங்கே இருக்கக்கூடிய யூடி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான், யூடி ஆஃப் புதுச்சேரி அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். மெடிக்கல் டென்டல் பொறுத்தவரையும் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான் அதர் ஸ்டேட் கோட்டா, அதாவது அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் கவர்மெண்ட் கோட்டான் இருக்குது. அதுக்கப்புறம் யூடி புதுச்சேரி மைனாரிட்டி கோட்டா கிறிஸ்டின் அண்ட் தெலுங்கு இருக்குது. அப்புறம் ஆல் இந்தியா மேனேஜ்மெண்ட் கோட்டான்ட்டு என்ஆர்ஐ கோட்டா இருக்குது. சேம் அதே தான் ரெண்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ யார் யார் எலிஜிபிள், இப்போ நீங்கள் மைனாரிட்டிக்கு தெலுங்கு கிறிஸ்டின் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் அங்கே போய் அப்ளை பண்ணனால முடியாது. அவங்க கண்டிப்பாக வந்து யூடி ஆஃப் புதுச்சேரி, அதாவது புதுச்சேரி கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இந்த தெலுங்கு கிறிஸ்டின் மைனாரிட்டி இருக்குது, அதாவது அந்த புதுச்சேரியில். ஸோ தமிழ்நாட்டில் இருந்து நான் தெலுங்கு நான் கிறிஸ்டின் சொல்லிட்டுலாம் போய் அப்ளை பண்ணிடாதீங்க, எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளிகபிள் கிடையாது, அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாடு சேர்த்து தான் சொல்கிறேன். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரையும் யூடி புதுச்சேரி அப்ளை பண்ணலாம், அதர் ஸ்டேட் ஓசிஏ எல்லாமே அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டா அப்படிதான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபீஸ், அதாவது அப்ளிகேஷன் ஃபீ வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து ரெசிடென்ட் ஆஃப் புதுச்சேரி, இப்போ நீங்கள் புதுச்சேரியோடைய நேட்டிவ்ல இருக்கீங்கன்னா அவங்களுக்கு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து 500 ரூபாய், அதர்ஸாக இருந்தால் 1000 ரூபாய். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அதர்ஸ்ன்னு போட்டு வச்சிருக்காங்களே அப்படின்னா, சில பேர் ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணுவாங்க ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து. பட் அதர் ஸ்டேட்ன்றது வேற, அதர்ஸ்ன்றது வேற, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதர்ஸ்னா சில கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் மூலியமா, அதாவது வந்து அவங்க ஒரு 5 6 7 வருஷம் ஒரு 10 அவங்க குறிப்பிட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலேயே பாண்டிச்சேரியில் இருந்தாங்கன்னா ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் மூலயமா வந்து அவங்க கிளைம் பண்ணி ஓப்பன் கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அதுதான் அதர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதே இது வந்து நீங்கள் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகபிள் கிடையாது, அதுதான் நாட் அலோடுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதே நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் ஆல்னா புதுச்சேரி அதர் ஸ்டேட்டும் சேர்த்து சொல்கிறாங்க. இதே புதுச்சேரியாக இருந்தால் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடியாக இருந்தால் 1000 ரூபாய், அதர்ஸாக இருந்தால் 2000 ரூபாய். அதே மாதிரியா அதர் ஸ்டேட்னா நம்ம தமிழ்நாட்டில் இருந்து நம்ம போறோம்னா நம்ம 2000 ரூபாய் பே பண்ணாதான் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரியே என்ஆர்ஐ ஸ்பான்சர், F1 ஊசி செல்ஃப் சப்போர்ட்டிங், ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் பே பண்ண சொல்றாங்க. ஓகே, முக்கியமான தேதின்றது 28ஆம் தேதி வந்து இந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணி 6/8/2024 ஆன்லைன்ல சப்மிட் பண்ண சொல்றாங்க.
தென் வந்து இங்கே ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்க. அதாவது வந்து 26/7/2024 அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண அந்த ரிவைஸ் ஸ்கோர் கார்டை தான் வந்து தெளிவாக செக் பண்ணி அப்டேட் பண்ணுங்கன்றாங்க. அதே மாதிரியா ரெசிடென்ட் ஆஃப் புதுச்சேரி அவங்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குது, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து வாங்கி வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்கவுங்க அந்த ஸ்டேட்காரங்க தான். ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்க இதெல்லாம் வந்து தேவை கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கான டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து ஓகே, இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இது வந்து நீங்கள் எடுத்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த கோர்சஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. இப்போ எம்பிபிஎஸ்க்கு வந்து தெரியாமல் அப்ளை பண்ணாதீங்க, தயவுசெய்து தெரிஞ்சு பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய 3 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா? பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகா, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, இந்த 3 காலேஜஸ்க்கு மட்டும்தான் நம்ம அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும், கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. ஓகேவா? அப்போ வந்து இந்த 3ஓடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு எது வரும்? இப்போ கவர்மெண்ட் கோட்டாக்கு நம்ம பண்ணவே முடியாது, கவர்மெண்ட் காலேஜும் பண்ண முடியாது, ப்ரைவேட்டில் இருக்க இந்த 3.80 ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளால் பண்ணவே முடியாது அப்ளை. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்னன்னா, ஒன்று மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ கோட்டா. மேனேஜ்மெண்ட்டுக்கு 16 லட்சம் வருஷத்துக்கு, என்ஆர்ஐக்கு 20 லட்சம். ஸோ இது வந்து டியூஷன் ஃபீ மட்டும்தான் சொல்கிறேன். இதில் ஹாஸ்டல் ஃபீ அப்புறம் டெவலப்மெண்ட் ஃபீலாம் நான் இன்க்ளூட் பண்ணலை. அதெல்லாம் சேர்த்தா 18 to 19 lakhs பெர் இயர், அதாவது மேக்ஸிமமாக 20 லட்சம் வரையும் உங்களுக்கு ஹாஸ்டல் எல்லாம் சேர்த்து வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்ஆர்ஐ பார்த்தீங்கன்னா 20 lakhs வருது. ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் அப்ளை பண்ணுங்க, தப்பு இல்லை. பட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ பிம்ஸை பொறுத்தவரையும் பாண்டிச்சேரி வந்து கிறிஸ்டின் மைனாரிட்டி, ஓகேவா? ஸ்ரீ வெங்கடேஸ்வரா வந்து தெலுங்கு மைனாரிட்டி. ஸோ இந்த ரெண்டுக்குமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது, அதாவது இந்த 3க்கும் சேர்த்து தான் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. ஆனால் வந்து முதல் 2 ரவுண்டில் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கில் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, நான் சொல்கிறது அதர் கேண்டிடேட்ஸ், அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய நான் மைனாரிட்டி கேண்டிடேட்ஸ்க்கும் என்ன ஷோ ஆன மேனேஜ்மெண்ட்டில் இந்த ஸ்ரீ மணக்குள விநாயகர் மட்டும்தான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் காமிக்கும். ஏன்னா முதல் 2 ரவுண்டில் பாண்டிச்சேரி பிம்ஸுக்கு கிறிஸ்டின் மைனாரிட்டிக்கு ஒதுக்கிடுவாங்க, அதே மாதிரி ஸ்ரீ வெங்கடேஸ்வராவுக்கு தெலுங்கு மைனாரிட்டிக்கு ஒதுக்கிடுவாங்க. அப்போ அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, புதுச்சேரி யூடியில் இருக்கக்கூடிய அதர் நான் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணும்போது மணக்குள விநாயகர் மட்டும்தான் காமிக்கும். அப்போ வந்து என்ன அப்படின்னா, நமக்கு காம்படிஷனும் அதிகமாகும். ஸோ நம்ம அப்ளை பண்ணி நமக்கு சீட் கிடைக்கிற வரையும் நம்ம வந்து 3ஆவது ரவுண்ட் வரையும் வெயிட் பண்ணணும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்கு, சரியா? அப்போ வந்து எனக்கு சீட்டே வந்து பாண்டிச்சேரி வெங்கடேஸ்வரெல்லாம் கிடைக்காதான்னு கேட்டால் கிடைக்கும். 3rd ரவுண்டுக்கு அப்புறம் அது ஃபில் ஆகாத சீட்டை வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு 2nd or 3rd ரவுண்டில் கன்வெர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆனால் முதல் 2 ரவுண்டில் மேக்ஸிமம் வந்து அவங்க ஷோ பண்ண மாட்டாங்க, மணக்குள விநாயகர் மட்டும்தான் ஸ்லோ ஆகும் சாய்ஸ் ஃபில்லிங்கில். பாண்டிச்சேரி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மைனாரிட்டி ஃபில் ஆகலைன்னா தான் அதை ஜென்ரலுக்கு கன்வெர்ட் பண்ணி சீட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த ரூல்ஸ் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக தான் பாண்டிச்சேரியோடைய அந்த 3 செல்ஃப் ஃபைனான்சிங்ஸோடைய மேனேஜ்மெண்ட் சீட்ஸும் இருக்கும். அதனால இதெல்லாம் யோசித்து தெளிவாக வந்து அப்ளை பண்ணுங்க. பட் வேணும்னா அப்ளிகேஷன் மட்டும் வேணா போட்டு வைங்க. பட் கவுன்சிலிங்கோடைய ரூல்ஸ்லாம் தெரியாமல், ஏன்னா கவுன்சிலிங் டெபாசிட்லாம் வந்து பாண்டிச்சேரி இந்த இதுக்கு நம்ம சென்டாக் வந்து நம்ம பே பண்ணணும். இப்போ தமிழ்நாட்டில் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம கட்டுறோம் பாருங்க. ஸோ அது மாதிரி இங்கேயும் வந்து கட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து தெளிவாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால வந்து சென்டாக் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கரெக்டாக ப்ராஸ்பெக்டாஸ் ரீட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். ஃபர்தர் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் சப்போர்ட் கொடுப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்.